ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, 1 வீக்காக வீடியோ போட முடியல. இனி கண்டினியூவாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் நம்ம எப்படி அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சல்வார் கட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு இந்த அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம கட் பண்ணுறதுனால மெஷர்மெண்ட் டேப்பே உங்களுக்கு தேவையில்லை. சுடிதார் கட் பண்ணவே தெரியாதவங்க கூட ஈஸியாக கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு வித்தின் 5 செகண்ட், அதாவது 5 மினிட்ஸில் நீங்கள் கட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் அது கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட ஆசை வரும். ஏதாவது தப்புனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் கஸ்டமர் கொடுத்த சுடிதார். இந்த சுடிதாருக்கு இது லைனிங் கிளாத்து. எப்போவுமே நீங்கள் லைனிங் கிளாத்து தான் ஃபர்ஸ்ட் வெட்டணும். நம்ம ப்ளவுஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி லைனிங் கிளாத்து தான் ஃபர்ஸ்ட் வெட்டணும். ஏன்னா இதில் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வெட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக கொண்டு வர முடியாது. ஸோ இதில் நம்ம கரெக்டாக வெட்டிட்டு இதை எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே கொடுத்து வெட்டிட்டு எக்ஸஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கிறப்ப அதெல்லாமே கழிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறப்ப எப்போவுமே லைனிங் தான் கரெக்டான அளவு, கரெக்டாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அளவு ட்ரெஸ்ஸு, அளவு டாப்பு, அளவு டாப் கொடுத்துருக்காங்க. இது அளவு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டாப் உயரம் 2 இன்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் காலர் மாடல் போட சொல்லியிருக்காங்க. காலர் மாடல். பேண்ட் பாட்டம் ஒரு 1/2 இன்ச் லூஸ் விட சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். 31ஆம் தேதி 5வது மாதம் கொடுத்தது. இப்போ 6வது மாதம் 10-12 தேதி ஆச்சு. நாங்கள் இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஒர்க்கை. ஏன்னா அந்தளவு கொஞ்சம் பிஸி, யூனிஃபார்ம் பிஸினால் நான் கலர் ட்ரெஸ் எதுவுமே கட் பண்ணல, ஸ்டிச் பண்ணல. ஸோ ஓகே வாங்க, இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத்து, அதுவும் டாப்பு தான் கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த மெட்டீரியலுக்கு சேம் கலர் கிளாத்து, அதாவது சேம் கலரே பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக பேண்ட்டு கொடுத்தா அதை ஸ்லீவுக்கு, நெக்குக்கெலாம், பைப்பிங், டிசைனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளைன் அதாவது இந்த கலருக்கு சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பைப்பிங் வைக்க முடியாது. இதில் ஏதாவது இந்த லைட் லாவெண்டர், பிங்க் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கஸ்டமர் விரும்பினா கேட்டால் வச்சுக்கலாம். இதில் இருக்குது பாருங்கள், இந்த பிங்க்கு இந்த மாதிரி இதில் கேட்டால் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை போட்டுக்கிறேன். சேம் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்பவும் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு. ஆனால் டபுள் ஹோல்டிங்காக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மடிப்பு மேலே வரணும். ஏன்னா எப்போவுமே சுடிதாருக்கு 2 மீட்டர் லைனிங் எடுப்பாங்க, 2-2.5 எடுப்பாங்க. ஸோ இந்த ஓப்பன் சைடு கீழே வரணும், இந்த மடிப்பு சைடு மேலே வரணும். ஏன் அப்படி எடுக்கிறோன்னா, கீழே பாட்டம் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். பாட்டம் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு இது அகலமாக போகும். மேலே நம்ம ஷோல்டர், நெக்கு இது மார்க் பண்ணுறப்ப இவ்வளோ தான் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மடிப்பு சைடு நம்ம கைக்கு லைனிங் வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். அதனால் கீழே ஓப்பன் சைடு நான் விட்டுக்கிறேன். அது ஏற்றி இறக்கி இருக்க பீஸை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ அளவு டாப்பை அப்படியே கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அயன் பண்ணி வச்சுட்டு இந்த 4 பீஸையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. 2ஆக மடித்து, அளவு டாப்பை 2ஆக மடித்து 4 பீஸையும் ஒன்றா பிடிச்சிட்டு நேராக போட்டுக்கோங்க. இப்போ இவங்க 2 இன்ச் ஹைட்டு இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம லைனிங்கில் கரெக்டான அளவு வைக்கிறதுனால லைனிங் கிளாத் எப்பவும் உள்ளே போகும், இன்சைடு போகும். நம்மளோட கரெக்டான ஓப்பன் வெளி கிளாத்து, அதாவது சுடிதார் மெட்டீரியல் கீழே இறங்கி வரும். ஸோ அதனால் லைனிங் இப்போ நம்ம லைனிங்கில் தான் வெட்ட போகிறோம். அதனால் 2 இன்ச் ஹைட்டு கம்மியாக வெட்டணும். இவங்க கஸ்டமர் ஆல்ரெடி 2 இன்ச் ஹைட்டு எனக்கு வேணும், இன்ச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை அப்படியே கரெக்டான அளவு வச்சுக்கிறேன்.
ஏன்னா இந்த 2 இன்ச்சு ஹைட் உங்களுக்கு இறக்குறப்ப அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மடிப்பும் இந்த சைடு ஓப்பன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரே ஈவனாக ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த லைனிங்கோட இந்த பீஸ் வந்துட்டு அளவு பீஸ் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு நல்லா அயன் பண்ணி நல்லா நீட்டாக இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஆம்கோல் இங்கே மேலே பிடிப்போம் பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் வந்துட்டு இதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே திருப்பி இங்கே ஒரு மார்க்கு, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்து. அதாவது உங்களுக்கு தேவைன்னா கரெக்டான அளவு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஓப்பன் வந்துட்டு சைடு ஓப்பன் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஓப்பன் 1.5 இன்ச் தேவையில்லை, சைடு ஓப்பன் 1 இன்ச் போதும், மடிக்கிறதுக்கு அளவாக மட்டும். அந்த மடிக்கிறதுக்கு அளவாக ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க பாட்டமுக்கு. திருப்பி மேலே, இது மேலே வந்துட்டு காலர் நெக்கே அவங்க கேட்டிருக்கிறதுனால காலர் நெக்கை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு மேலே வந்துட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், சைடில் வந்துட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. மேலே தையலுக்கு 1/2 இன்ச், சைடு தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டிங்கன்னா இதுதான் காலர். இப்போ இந்த லைன்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து இதில் நேராக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் ரவுண்டு ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிட்டா இது வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு ரெடி. பாடி லூஸ்க்கு தேவையான லூஸ் போக எக்ஸ்ட்ரா கிளாத் ரெடி, சைடு ஓப்பனுக்கு கிளாத் ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு லைனிங் கிளாத்தை மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இது காலர் அப்படிங்கிறதுனால நான் நெக்கு வந்துட்டு மார்க் பண்ணல. நீங்கள் பேக் நெக்கை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலர் நீங்கள் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு நீங்கள் காலர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது கரெக்டான அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கிறேன் தையலுக்காக. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு தான், அந்த ஒரு 2.5 இன்ச் இதுதான் ஃப்ரண்ட் கழுத்துக்கு அந்த காலர் இங்கே வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் காலர் வரும். இதுக்கப்புறம் அவங்க வீ ஷேப் கேட்டிருக்காங்களா இல்லை என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் போடுறேன். இதுக்கு கீழே ஒரு 2.5 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஹூக் பீஸ் வரும், கொக்கி பீஸ் வரும். இது பேக் பீஸு வித் ஃப்ரண்ட் இங்கே வரைக்குமே ஆஃப் காலர் வரும். இங்கே பேக்கில் வந்துட்டு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி காலர் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஷோல்டர். இது ஃபுல்லாக இவ்வளோ தூரம் ஷோல்டர் வராது, நம்ம இங்கேருந்து இங்கே வந்துட்டு தைக்கிறப்ப இவ்வளோ போயிடும், இங்கே 1/4 இன்ச்சு ஷோல்டர் போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாத் இருந்தால் தான் ஷோல்டர் வந்துட்டு நம்மளோட பாடியை இறுக்கி பிடிக்காமல் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் பீஸை கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் வெட்டி முடிச்சாச்சு. நம்ம வந்துட்டு லைனிங் கிளாத் இல்லாமல் அந்த வெளி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுடிதார் பீஸு, அதை கட் பண்ணலாம். இப்போது இந்த சுடிதார் கிளாத்தில் வந்துட்டு ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் லைட்டாக பிரிச்சுட்டு இது பண்ணிக்கோங்க, தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே பேக் பீஸை போடுங்க. பேக் பீஸை எப்போவுமே வந்துட்டு ஒரு தேவையான அளவு கம்மியாகவே போடுங்க மடித்து. அதாவது நமக்கு பாட்டம் எவ்வளோ தேவைன்னா இவ்வளோ மட்டும் போடுங்க. இந்த கிளாத் எல்லாமே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே சைடு உங்களுக்கு வந்துட்டு இது எல்போ ஸ்லீவுக்கு தேவைப்படும். இப்போ இந்த பீஸ்லாம் நான் கீழே விட்டுக்கிறேன் சைடில், டேபிள் கடியில், அதாவது டேபிளுக்கு சைடில் விட்டுட்டு தேவையான அளவு மட்டும் மடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது சேம் வந்துட்டு ஒன்றா போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒன்றா போட்டுட்டு இந்தளவு கரெக்டாக விட்டுக்கோங்க. கரெக்டாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் பீஸை கட் பண்ணுங்கள் அது மேலே போட்டு. அதாவது அவங்க ஹைட்டை இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் கிளாத்து விட்டுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 2 இன்ச் வந்துட்டு மேலே கிளாத் விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1 இன்ச் 2 இன்ச் சேர்த்து வந்துட்டு ஒரு 3 இன்ச் கிளாத் வந்து இங்கே ஹைட் அவங்க இறக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தேவையான அளவு ஹைட். இப்போ 1 இன்ச்சு ஹைட்டு வந்துட்டு அந்த இறக்கம் 2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு நான் விட்டுருக்கேன்.
3.5 இன்ச் விட்டுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம கழிச்சிக்கலாம், நேராக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபுல்லாகவே கரெக்டாக தான் இருக்குது. இந்த பீஸ் வந்துட்டு எவ்வளோ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் நிறையா வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். இது ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் நெக்குக்கு கீழே வைக்கணும். இங்கே உள்ளே வந்துட்டு தையல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. சென்டரில் போட்டுக்கிறேன். திருப்பி கரெக்டான லைனிங் கிளாத்தை, வெளி கிளாத்தை, அது அந்த மார்க் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சரியாக வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்துருச்சு, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை போட்டிருந்தேன். இதுதான் உங்களுக்கு கரெக்டான வீடியோ. இப்போ இங்கே கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இந்த பார்டர் வந்து எப்போவுமே நம்ம இதை தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் எடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஹைட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. ஆல்ரெடி அவங்க இறக்க சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வச்சோன்னா இன்னும் ரொம்ப இறக்கமாயிரும். இப்போ நான் அவங்களோட அந்த கேட்டாங்க பார்த்தீங்களா 3 இன்ச், அந்த 3 இன்ச் அளவு மட்டும் விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிசரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் பீஸ் கட் பண்ணலாம். கைக்கு பாருங்கள் எவ்வளோ துணி மிச்சம் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம அப்படி எடுக்கிறதுனால கைக்கு இவ்வளோ துணி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை 4 மடித்து போட்டு எல்போ ஸ்லீவ் வேணும்னா எல்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 மடித்து போட்டுக்கோங்க, 2 கைக்கு சேர்த்து 4. அதாவது ஓப்பன் சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு, மடிப்பு சைடு நம்ம சைடு, 2 ஸ்லீவுக்கு சேர்த்து 4 பீஸ். போட்டு இவங்க அளவு சுடிதார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு சுடிதார் வச்சு பார்த்தா இந்த கையும் அந்த அளவு சுடிதாரும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு கரெக்டாக தான் வரும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு தையலுக்கு இங்கே முன்னாடி மடக்கிறதுக்கு தேவை, ஆனால் எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடையாது இதில். ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக தான் வரும், கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதில் இருக்க அளவு தானே நம்ம வைக்க முடியும். இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க கஸ்டமர்கிட்ட. இது வந்து கை குடையிறது, ரொம்பலாம் கை குடையில, ஷேப்புக்காக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் கை வெட்டினா தான் கரெக்டாக வரும். இது ரொம்ப மேலே ஏற்ற கை லூஸ் கொடுக்கும், ரொம்ப கீழே இறக்க கை பிடிக்கும். அதனால் ரொம்ப மேலே ஏற்றவும் கூடாது, கீழே இறக்கவும் கூடாது. கரெக்டாக 2 to 3 இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 to நான் வந்துட்டு அதெல்லாம் மார்க்லாம் பண்ணல, இது அப்படியே போட்டு நான் வெட்டியிருக்கேன். சாரி, நான் பழக்க தோசத்தில் அப்படியே வெட்டிட்டேன். கரெக்டாக அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைட் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க தையலுக்கு. கீழே வந்துட்டு அப்படியே வச்சு இங்கே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே அந்த ஷேப் எடுத்துக்கோங்க, கை ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இது சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க தையலுக்கு. ஓகே, இப்போ நம்ம சுடிதார் கட் பண்ணியாச்சு. இப்போது டாப் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பேண்ட்டு கட் பண்ணலாம்.
பேண்ட்டை வந்துட்டு சேம் ஓப்பன் சைடு வந்துட்டு மேலே விட்டுருங்க. அதாவது இது ஓப்பன் சைடு வந்துட்டு நம்ம இங்கே அகலமாக வைக்கணும். பேண்ட் வந்துட்டு கால் லூஸ் வந்து கீழே கம்மியாக வைப்போம். ஓகேவா? அதனால் ஓப்பன் சைடு வந்து மேலே வச்சுட்டு கால் லூஸ் வர்றது கீழே வச்சோன்னா இந்த சைடு இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து நம்ம பெல்ட் எடுத்துக்கலாம். அதாவது மேல் பெல்ட் பீஸ், இந்த கால் பீஸை ஃபுல்லாகவே கீழே வச்சுட்டு பெல்ட் பீஸை இந்த சைடு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சேம் 2 மடிப்பாக, இது ஒரு கால், இது ஒரு கால். ஸோ 4 பீஸாக இருக்குது. 4 மடிப்பாக போட்டிருக்கோம். இந்த பீஸை 2 மடிப்பு, 2 2 4. ஓகேவா? சிங்கிளாக இருக்கதை மடித்து போட்டுட்டு இதை 4ஆக போட்டிருக்கோம். 4ஆக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை, இந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேண்ட்டை இந்த சைடு 2ஐயும் ஒன்றா வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த 2 சைடு ஒன்றா வச்சு மடிச்சுக்கோங்க. திருப்பி கால் சைடு 2 காலையும் ஒன்றா வச்சு மடிச்சுட்டு மேலே வந்துட்டு ஓப்பனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ஃபுல் பட்டியாலா பேண்ட்டு. இது இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஃப்ளீட்டுனால அது அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இது இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து ஃபுல்லாகவே இது அப்படியே பட்டியளவுக்கு விட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு கீழே இந்த ஓப்பனுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் இங்கே மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு இதை நான் வெட்டிடுவேன். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு இங்கே கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இருக்கிற ஃபுல் லென்த்தை பட்டியாலானா உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ துணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு திருப்பி அப்படியே இருக்கிற பீஸ் ஃபுல்லாகவே அப்படியே பட்டியாலாவுக்கு விட்டுருங்க. கம்மி பண்ணவே வேண்டாம். கம்மி பண்ணாமல் கிராஸாக ஒரு தையல், காலில் மட்டும் லூஸ் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச். இப்போ இங்கே கீழே ரெடி கரெக்டான அளவுப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அளவு பேண்ட்டு போட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வித்தின் செகண்டில் கட் பண்ணிடலாம். கீழே ஓப்பனுக்கு சக்கா போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு ஏற்றி இறக்கி இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே கால் பீஸ் ரெடி, பட்டியாலா. அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ். இந்த பெல்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே பேலன்ஸ் பீஸு இது அப்படியே 4ஆக போட்டுக்கோங்க. 4ஆக போட்டுட்டு 4 பீஸ் இருக்குது. மேலே வந்துட்டு ஒரு 1 இன்ச் பட்டி மடக்கிறதுக்காக தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வச்சுட்டு இது கரெக்டான அளவு, இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து தையலுக்கு, இது கரெக்டாக. இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம பெல்ட் பீஸ். இப்போ இந்த பெல்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். மடிப்புக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சு பாருங்கள் தெரியும். இதுதான் நம்ம பெல்ட் பீஸு. இந்த பெல்ட் பீஸுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத், இவ்வளோ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்து ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பட்டியாலாவுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சைடு ஃப்ளீட்ஸோ இல்லை சென்டர் ஃப்ளீட்டோ இல்லை சுற்றி ரவுண்டு ஃப்ளீட்டு எது வேணால் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.